சம்பு சிவசம்போ. எப்படி மாப்பிள்ள? கிருபானந்தர் மாதிரி கிருபானந்தராட்ட நிற்கிறேன். சிவசிவா மாமா யூடியூப்பில் பெருசாக ஓடுது. குறி கேட்கறதுக்கு போகிறாங்க. எம்ஏ பிஎட் முடிச்சவனெல்லாம் குறி கேட்கறதுக்கு போகிறேன். எப்படி மாமா அது சாத்தியப்படுதுன்னு கேட்டிருந்தாப்ப. உடலும் நோயும் ஒரு பிரச்சனை, மனமும் உடலும் ஒரு பிரச்சனை. கணவன் மனைவி அவங்களுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு பிரச்சனை. தொழில் கடன் அதில் ஒரு பிரச்சனை. பையன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிற ஒரு பிரச்சனை. இதை தவிர என்னமாப்பில் பிரச்சனை வாழ்க்கையில் இருக்குது. அப்புறம்லாம் சின்ன சின்ன பேர் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, ஒரு தவறான ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, அது மூடமாக இருக்கும், அது ரெக்கவர் ஆகுமான்னு ஊரம் தெரியுறத. நீங்கள் மைசூர் ஓனாக டாக்டர் மெஹபூப் கான் வெளியே எழுதி போட்டிருக்காரு, ஆப்ரேஷன் பண்ணுங்க ஊனங்களை சரி பண்ண முடியாது. அது மாதிரி தான் நம்மளால் முடிவெடுக்க முடியாத பிரச்சனைக்கு நம்ம மனசுக்குள்ளே ஒரு மூலையில் நம்ம அறிவுக்கு தெரியும் இது சரி வராது, ஆனாலும் மனசு கேட்காது. அது போகிறத குத்து மதிப்பாக சொல்கிறத 6 மாதம் உனக்கு எல்லாம் நடக்கும்போ அப்படிங்கிறத, அப்புறம் விதிப்படி தான் நடக்கும்போ அப்படின்னா 500 கேட்டால் கொடுத்துட்டு போகிறவங்க தான் நீங்கள். ஒரு 10 பேருக்கு சொல்லி ஒரு 6 பேருக்கு சக்ஸஸ் ஆகிட்டா போகுது. அப்புறம் முருகேசமாக பிடிக்க முடியாது, அப்பார்ட்மெண்ட்டு போடணும்னா அப்புறம் நீ 500 600 கட்டிட்டு தான் என்கிட்ட வரணும். குறி கேட்க போகிறதுங்கிறது குழப்ப மனநிலையின் தொடக்கம் அல்ல, உச்சம். குழப்ப மனநிலையை உச்சத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு எதிர்த்தாப்பில் உட்காந்து அவன் குறைகளை கேட்டு அவனுக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொன்னால் அவன் நம்பிக்கை அடைவான். பொறுமையாக அவன் பேச வரைக்கும் கேட்டுட்டு அப்புறமா நல்லா இருப்போ, 6 மாதம் சரியாயிருப்போ, குலதெய்வத்துக்கு போ, சாமி கும்பிடு, சரியாயிருப்போங்கிறத. கணவன் மனைவி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரி சொல்லுவாங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது அப்புறம் மீரா கதை சொல்லுவாங்க. ஏதோ ஒரு கதை சொல்கிறத மாப்ப அவர் நீ சொன்னது ஏன் நடக்கல போய் கேட்க போறியா? அப்படி கேட்க போனேன்னா உனக்கு முன்னாடி குறி கேட்க 100 பேர் இருப்பா, அவங்க போட்டு மொத்தி விட்டுருவாங்க. கோயிலில் குறி கேட்குறது, பங்காளி மருந்து வச்சுட்டான்னு சொல்கிறது, செய்வனை சொல்லி வைக்கிறது, இதெல்லாம் நம்பாதீங்க. இந்த காலத்தில் இதெல்லாம் செல்லுபடி ஆகாது. செய்த வினை உண்டு, நாம் செய்த செயலில் விளையிற வினை உண்டு. அது நன்மை செய்யும் வினையா தீமை செய்யும் வினையாங்கிறது நம்ம செய்த செயலால் வந்த வினை, அது செய்வினை. அடுத்தவன் போய் இப்படி முருகேசன் மாமனுக்கு கையும் கால் இழுத்துட்டு கிடக்கணும் அப்படின்னு நீ கேரளாவில் போய் காசு கொடுத்து மந்திரியும் கூட்டிகிட்டு வந்து வச்சிங்கன்னா அதெல்லாம் செல்லுபடியாகாது. தனக்கும் தன் சிவத்துக்கும் உள்ள உறுதியாக இருக்கிற எவனால் எதுவும் பண்ண முடியாது. முதல்ல வழிபாட்டில் நாம் நேர்மின் அயனிகளை பயன்படுத்தி காந்த ஒளி அலைகளை உருவாக்கி சிவ ஆற்றலை பெற்று வெளியே கொடுக்குறோம். இது நேரான பாசிட்டிவ் எனர்ஜியை வச்சு பயன்படுத்துகிறோம். எப்பவுமே ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே இருக்குங்கிற மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி வச்சு ஒரு வழிபாடு இருக்குது. கேரளாவில் சொற்பமாக இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு செய்கிறாங்க. அதுதான் குட்டிக்காட்சின்னு சொல்கிறது, பில்லி சூனியம் ஏவல்னு சொல்கிறது, ஏடு கட்டி வைக்கிறது, கையை காலை கட்டி வைக்கிறதுன்னு சொல்கிறதெல்லாம் அது. ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் அதெல்லாம் எதுவுமே வேலை செய்யறது மாப்பிள்ள. எல்லாமே மனப்பிராந்தி. நீங்கள் மனக்குழப்பத்தில் போனீங்கன்னா அவன் ஏதாவது ஒன்று சொல்லி காசை தான் செய்வேன். வீட்டுக்குள்ளே 2 அடி 3 அடிக்கு குழி தோண்டி உங்களுக்கே தெரியாமல் எந்த மிச்சம் எடுத்து கொடுத்துட்டு 10,000 15,000 வாங்கிட்டு போயிடுவேன். அச்சாரம் எப்படி வேணால் சொல்லலாம். டிசைனாக விற்கிது, அதுக்கான உள்ள கடையில் வாங்கி பிரேம் போட்டு ஜம்முன்னு ஒரு பூஜை போட்டு ஒரு லட்சார்ச்சனை சும்மா தான் இருக்கிறனால ஒரு லட்சார்ச்சனை சிவார்ச்சனை பண்ணி உங்களுக்கு கொடுத்து 5,000 கேட்டால் நீங்கள் கொடுத்துருவீங்க. அது செப்பு தகடாக இருக்கிறனால லட்சார்ச்சனை பண்ணியிருக்கிறனால அந்த செட்டப்பில் வச்சு லட்சார்ச்சனை பண்ணும்போது அந்த ஃப்ரீக்வன்சி ஒளியடிகள் தொடர்ந்து அதில் போய் ஏறி வைப்ரேஷன் ஆகி அது குறிப்பிட்ட அளவுக்கு அந்த வைப்ரேஷனை உள்ளே இழுத்து வச்சுக்கும். அது உங்கள்கிட்ட கொண்டே வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சொற்பமான வாய்ப்பு மாப்பில். உங்களோட கடன் ஒரு 1 கோடி ரூபா கடன் வாங்கி வச்சுட்டு 500 ரூபா மாமக்கிட்ட கொடுத்துட்டு போனோம்னா ஓகே, அதெல்லாம் நடக்காது. அதுக்கு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஓகே, உங்களுக்கு இதில் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஏதுவாக பேசக்கூடிய ஆளுகள் நீங்கள் தேடுறீங்க.
அந்த ஆள் அங்கங்கே இருக்கிறாங்க. அவங்க வந்து காசை கொடுத்து அவங்க சொல்கிறத வாங்கிட்டு வந்து பீரோக்கு பின்னாடி மறைச்சி மாட்டுறது, பீரோக்கு முன்னாடி மேலே வைக்கிறது, இதெல்லாம் இருக்குதுமாப்ல. இதிலெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லை. இதில் வந்து நீங்கள் உங்கள் அறிவுக்கு தெரியுது நம்ம பண்ணுறது சரிப்படாது, ஆனாலும் மனசு கேட்க மாதிரி செஞ்சு பார்க்கணும்னு செய்யணும். அப்புறம் பிரச்சனையான மூளை வேறு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு பயம். ஏன்னா அது உங்களுடைய மூளை வேறு எங்கே இருக்கும்னா உங்களுடைய மிஸ்டேக்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் உங்கள் மிஸ்டேக்கை வெளியே சொல்கிறதுக்கு பயப்படுறீங்க, வேறு காரணங்களை தேடுறீங்க. அதுக்காக குறி கேட்கறதுக்குமே செய்வினை எடுக்கிறதுக்குமே அதுக்கு இதுக்கும் போயிட்டுருக்கிறீங்க. ஒரு வினையும் இல்லை. அப்பன் ஈசனை கும்பிட்டால் எந்த வினையும் எதுவும் பண்ணாது. நானே சிவன், நானே ஆண்டு அனுபவிக்க போகிறேன், என்னை ஒன்றும் பண்ணாது, எங்கூட சிவன் இருக்கானுங்க நம்பிக்கை உங்களுக்குள்ளே வந்துட்டா எதனாலே ஒன்றும் பண்ண முடியாது மாப்பிள்ள. அந்த நம்பிக்கை அடையணும். நீங்கள் அதுக்கு ஒரு ஆள் வேணும். முதுகு தட்டிக்கிட்டு விட்றா மாப்பிள்ள நான் ஆச்சுன்னு சொல்லணும். விட்றா சண்முக பஞ்சாயத்துக்கு வேண்டிங்கிற மாதிரி விட்டு சொன்னோம்னா நீங்கள் ரெடி ஆகிருக்கீங்களா. குறி சொல்லுவது குழப்பமனலை மனிதனுக்கு ஒரு ஆறுதல் சொல்வதற்காக. எதிர்மின் ஆற்றலை வைத்து பூஜை செய்வது ஒரு வழிபாடு நம்முடைய இதில் இருக்குது, சனாதனத்தில் இருக்குது. அதை செய்கிறவங்க அதை வச்சு நம்ம மனோவசிய கலையில் தேர்ந்தவங்களாக இருக்காங்க. நம்ம பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஜாலரை அடிச்சுட்டு காசை வாங்கிட்டு போயிடுறாங்க. உங்களை குபேரனாக்கன்னு சொல்கிற ஒரு மந்திரவாதின்னு வைங்க, எந்திரவாதி. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் தந்திரவாதி. அவன் உங்களுக்கு மாப்பிள்ளை காசு வாங்கிட்டு குபேரனாக்கணும். அவன் வீட்டுக்கு வந்து அவனுக்கு ரெடி பண்ணி அவன் குபேரன் ஆகிடலாம்ல. எதுக்கு உங்கள்கிட்ட 5000 10,000 வாங்கிட்டு உங்கள் உறவு தெரியணும், அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவனே குபேரன் ஆகிடலாம். லாஜிக்காக இருக்குதா? யோசனை பண்ணி பாருங்க. சம்போ சிவசம்போ. சித்தம் தெளிய சிவப்பித்து உனக்குள் ஏற்பட்டு நீயும் சிவனாக ஆகுக. சம்போ சிவசம்போ. அன்பும் ஆசீர்வாதமும்.